மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. பாரதிராஜாவின் உடலுக்கு திரை உலகினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இயக்குனர் மையத்தின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நிர்மல்குமார் இறுதி மரியாதை செலுத்தினார். திரை உலகினர், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் மறைந்த இயக்குனர் மையத்துக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, நீங்க தொடரலாம். வணக்கம். இயக்குனர் பாரதிராஜா தனது 84 வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று அதிகாலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். இவருடைய மறைவு என்பது திரையுலகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இவருடைய உடலானது தற்பொழுது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டூர் பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தொடர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதே போல் தற்பொழுது அவருடைய குடும்ப முறைப்படி சடங்குகள், சம்பிரதாயங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்படுகிறது. அதே போல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழ் திரையுலகில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் காலமான செய்தி மிகுந்த ஒரு பெரிய துயரத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் கிராம பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்துடன் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பு உலகில் தனக்கென ஒரு தனி முத்திரையை படைத்தவர் இயக்குனர் பாரதிராஜா. இதனாலே அவருடைய தனித்துவத்திற்கென்று பல ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது அவருடைய மரண செய்தி என்பது ஊர் பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடைசி நிமிடத்தில் அவருடைய முகத்தையாவது பார்த்துவிட வர வேண்டும் என்பதற்காக ஊர் பொதுமக்கள் தற்பொழுது சாரையாக வந்து அஞ்சலி செலுத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல் சென்னையில் அஞ்சலி செலுத்திய முக்கிய நடிகர்களுமே இங்கு சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு வந்து பாரதிராஜாவுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல் அமைச்சராக இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிஆர் நிர்மல்குமார் இங்கு வந்து அரசு மரியாதையில் பங்கேற்பதற்காக அவருடைய அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அதே போல் இயக்குனர் நடிகர் பார்த்திபன், நடிகர் தாமு, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போல நடிகை நிரோசா, இயக்குனர் பாக்கியராஜ், ராதிகா உள்ளிட்ட பலரும் மிகுந்த சோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த முகத்தை தற்பொழுது பார்க்க முடிகிறது. அதாவது அவர்களை பல நடிகர்களை, இயக்குநர்களை, நடிகைகளை அறிமுகப்படுத்திய பாரதிராஜா இன்னும் சற்று நேரத்தில் நம்மை விட்டு பிரிய போகிறார், மண்ணில் செல்ல போகிறார் என்ற அந்த துயரத்தில் மீளா துயரத்தில் அவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் நீதித்துறை அமைச்சர் வன்னியரசும் தற்பொழுது அவருடைய அரசு மரியாதையில் பங்கேற்பதற்காகவும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்ணை வீட்டிற்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.